ஒரு கற்பனையான சூழ்நிலைய கொஞ்சம் உங்க கண்முன் கொண்டு வாங்க. நீங்க தான் ஒரு விமானி. சரி. ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல ஒரு ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான புயல். இருட்டு, இடி, மின்னல்னு வெளியே எதுவுமே தெரியல. வாவ்! கொஞ்சம் பயமான சிச்சுவேஷன் தான். ஆமா, எந்த பக்கம் திரும்புறதுனே ஒரு குழப்பம். அந்த மாதிரி நேரத்துல சாதாரணமா நம்ம மூளை என்ன சொல்லும்? பயப்படு, அலறு, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுதுன்னு ஒரு அபாய சங்கை ஊதும். கரெக்டா? கண்டிப்பா, அதுதான் மனித இயல்பு. ஆனா அந்த விமானியோட கைகள் மட்டும் மிக துல்லியமா இயங்கி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சரியா கையாண்டு அந்த விமானத்தை பத்திரமா கீழே இறக்குது. அந்த நெருக்கடியான சில நிமிஷங்கள்ல அவர் மூளைக்குள்ள ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்? அதான். பயத்துல உறைய வேண்டிய ஒரு மனுஷன் எப்படி அவ்வளவு ஷார்ப்பா செயல்பட்டாரு? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். நிச்சயமா. அந்த விமானியோட செயலுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. அதுதான் நாம சொல்ற பயிற்றுவிக்கப்பட்ட மனம். அதாவது ட்ரெயின்ட் மைண்ட். ஓஹோ. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு அடிப்படையா நாம எடுத்துக்கிட்ட சோர்சஸ் நிறைய இருக்கு. முக்கியமா ஹவு டு டெவலப் அ மைண்ட் தட் வின்ஸ் எவ்ரி டைம் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான ஒரு ஆடியோ புக். சூப்பர் புக் அது. ஆமா. அது போக மனித மனதோட சகிப்புத்தன்மை பத்தி வந்த சில சைக்காலஜி ரிசர்ச் பேப்பர்ஸ், அப்புறம் நியூரோபயாலஜி நிபுணர்களோட குறிப்புகள்னு ஒரு பெரிய தொகுப்பையே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ தற்காலிகமா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கான வார்த்தைகள் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இது மோட்டிவேஷன் இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு மென்டல் இன்ஜினியரிங். மென்டல் இன்ஜினியரிங் கேட்கவே நல்லா இருக்கே. அதாவது ஒரு பில்டிங் கட்டும்போது எப்படி சயின்டிஃபிக்கா பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறோமோ அதே மாதிரி உங்க மனசோட கட்டமைப்பையே மாத்தி அமைக்கிற ஒரு ஆழமான அறிவியல் இது. நீங்க சொல்றத பார்த்தா மனம் அப்படின்றது தானா வளர்ற ஒரு மரம் கிடையாது. அது நாம ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி வலியோட எக்ஸசைஸ் பண்ணி வளர்க்குற தசைகள் மாதிரி இருக்குன்னு தெளிவா புரியுது. 100% கரெக்ட். வெற்றியோ தோல்வியோ எல்லாமே அந்த மென்டல் மசிலோட வலிமையா பொறுத்ததுதான். ஆனா ஒரு தசைய வளர்க்கணும்னா முதல்ல நாம என்ன பயிற்சி செய்ய போறோம்னு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு வேணும் இல்லையா? நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல அந்த தெளிவே இருக்க மாட்டேங்குது. இதை எப்படி சரி செய்யறது? ரொம்ப சரியான கேள்வி. தெளிவில்லாம எந்த ஒரு மென்டல் எக்ஸசைஸும் வேலை செய்யாது. இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு டார்ச் லைட்டையும் லேசர் கதிரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. டார்ச் லைட்டு அப்புறம் லேசர், சரி. ரெண்டுமே வெளிச்சத்தை தான் கொடுக்குது. ஆனா டார்ச் லைட் என்ன பண்ணும்? அதோட வெளிச்சத்தை எல்லா பக்கமும் பரவலா சிதறடிக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அதால எதையுமே காட்ட முடியாது. கரெக்ட், அது ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா லேசர் அப்படி கிடையாது. அது தன்னோட முழு எனர்ஜியையும் ஒரே புள்ளியில குவிய வைக்குது. அதனால ஒரு இரும்ப கூட தொலைச்சிட்டு போற அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது. நம்ம மூளையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வேலை செய்யுது. அதாவது நாம ஒரே நேரத்துல 10, 15 கோல்ஸ் வச்சிருக்கும் போது. ஆமா. அப்போ மூளையோட காக்னிட்டிவ் லோட் சிதறடிக்கப்படுது. அதனால தான் உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாத ஒரு 3 முக்கிய இலக்குகளை, அதாவது 3 நான் நெகோஷியபிள்ஸ், அதை மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணணும். இந்த டார்ச் லைட் உதாரணம் ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு உணர்த்துது. நாம எங்க போனோம்னு அந்த டெஸ்டினேஷனே தெரியாம பயணம் பண்ணும்போது கடைசியில ஏர்போர்ட்லயே டயர்டாയി விழுந்துடுவோம்ல. அந்த மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கையும் இருக்கு. எல்லாமே வேணும்னு நினைச்சு எதையுமே சாதிக்காம போயிடுறோம். ரொம்ப ஆப்டான உதாரணம். அந்த டயர்ட்னஸ் தான் நம்ம மூளைய தப்பான முடிவுகளை எடுக்க வைக்குது. இதை அவாய்ட் பண்ண நாம முதல்ல கத்துக்க வேண்டியது, எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அதாவது முதல் எதிர்வினையா? ஆமா. திரும்பவும் அந்த விமானி உதாரணத்துக்கே வருவோம். புயல்ல மாட்டின அந்த பைலட் தன்னோட முதல் உள்ளுணர்வான அந்த பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? விபத்து நிச்சயமா நடந்திருக்கும். கண்டிப்பா பேனிக் ஆயிருப்பாரு. ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் தன்னோட பல வருட பயிற்சியை நம்பி செயல்பட்டதால தான் தப்பிச்சாரு. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர கடுமையான விமர்சனங்களும் திடீர் பிரச்சனைகளும் அந்த மோசமான வானிலை மாதிரி தான். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. என்னது? இப்போ நான் ஆபீஸ்ல இருக்கேன். என்னோட பாஸ் எல்லார் முன்னாடியும் என்ன கடுமையா திட்டுறாருன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல கோபத்துல உடனே திருப்பி பேசுற ஒரு ஆட்டோ பைலட் மனநிலை எனக்குள்ளே வெடிச்சு கிளம்புமே. ஆமா, அது காமன் தான். அந்த எமோஷனை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது? நான் ஒரு லேசர் கதிர், நான் அமைதியா இருக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா கோபம் போய்துமா என்ன? நிச்சயமா போகவே போகாது. அந்த இடத்துல தத்துவங்கள் எதுவும் வேலை செய்யாது. ஒரு பயாலஜிக்கல் அப்ரோச் தான் அங்க தேவை. பயாலஜிக்கல் அப்ரோச்சா? ஆமா. அந்த ஆட்டோ பைலட் கோபத்தை முறியடிக்க ஒரு சயின்டிபிக் வழி இருக்கு. அதுக்கான தீர்வு தான் 3 செகண்ட் பாஸ், அதாவது ஒரு 3 வினாடி இடைவெளி, அப்புறம் 4-4-6 மூச்சு பயிற்சி. ஓ, அந்த 4-4-6 மெத்தட் அது எப்படி வேலை செய்யுது? உங்களை யாராந்த கடுமையா கோபப்படுத்தும் போது
உடனே ரியாக்ட் பண்ணாம வலுக்கட்டாயமா ஒரு 3 வினாடி அமைதியா இருங்க. அந்த கேப்ல 4 செகண்ட்ஸ் மூச்ச மெதுவா உள்ளிழுங்க. அடுத்த 4 செகண்ட்ஸ் மூச்ச உள்ளேயே ஹோல்ட் பண்ணுங்க. சரி, அப்புறம் ஒரு 6 செகண்ட்ஸ் மூச்சை ரொம்ப மெதுவா வெளியே விடுங்க. மூச்சு பயிற்சி நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என் பாஸ் அங்க கத்திட்டு இருக்கும்போது நான் ஏன் மூச்சை அடக்கி வெளியே விடணும்? இது எப்படி என் கோபத்தை நிப்பாட்டும்? ஏன்னா இங்க நடக்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நீங்க உள்ளே இழுக்கிற காற்றை விட அதிக நேரம் மூச்சை வெளியே விடும்போது அது உங்க உடம்புல இருக்கிற வேகஸ் நரம்ப, அதாவது வேகஸ் நர்வ், அதை நேரடியா தூண்டுது. ஓஹோ, அந்த நர்வ் என்ன பண்ணும்? இந்த நரம்பு தான் உங்க மூளைக்கு இங்க எந்த ஆபத்தும் இல்ல, ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற சிக்னல் அனுப்புது. பாஸ் கத்தும்போது உங்க மூளையோட அமிக்டலா பகுதி என்ன நினைக்கும்னா, நீங்க ஒரு சிங்கம் முன்னாடி நிக்கிறத நினைச்சுக்கிட்டு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட ஆன் பண்ணிடும். ஆமா, அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு தான் நம்மள கத்த வைக்குது. எக்ஸாக்ட்லி. இந்த 4-4-6 மூச்சு பயிற்சி அந்த அலாரத்தை ஆஃப் பண்ற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி செயல்படும். அந்த மூச்சை வெளியே விட்ட நொடியில உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். என்ன கேள்வி? இது என் உயிருக்கு ஆபத்தா இல்ல என் ஈகோக்கா அப்படின்னு. இஸ் திஸ் a threat to my life or just my ego? வாவ், மூளைக்கு போற அந்த கெமிக்கல் சிக்னல், இதுதான் நாம தேடுற உண்மையான சயின்ஸ். உயிருக்கு ஆபத்தா, ஈகோக்கா? இந்த கேள்வி நேரா முகத்துல அறையிற மாதிரி இருக்கு. ஆமாம்ல. 99% நேரத்துல அது நம்ம ஈகோவா தான் இருக்கும். சரி, வெளி உலகத்துல நடக்கிற இந்த அட்டாக்ஸை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இப்ப தெளிவா புரியுது. ஆனா வெளியிருந்து யாரும் கத்த வேண்டியது இல்லையே. அதாவது நம்ம மைண்ட் வாய்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, நமக்குள்ளே எப்பவுமே ஒரு உருமொழி குரல் ஓடிக்கிட்டே இருக்கு. உன்னால முடியாது, நீ இதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு நம்மள நாமே விமர்சனம் பண்ணிக்கிறோமே. இதை எப்படி நிப்பாட்டுறது? சைக்காலஜி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலேயே ஒரு மனுஷன் அதிக நேரம் கேட்கறது அவனோட சொந்த குரலை தானா. அது உண்மைதான். உங்க மூளைக்கு வேற ஒருத்தர் சொல்றதை விட நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிற வார்த்தைகள் மேலதான் நம்பிக்கை அதிகம். எனக்கு திறமை இல்ல அப்படின்னு நீங்க பல தடவை சொல்லும் பொழுது மூளையில இருக்கிற நியூட்ரல் பாத்வேஸ், அதாவது நரம்பு பாதைகள், அந்த எண்ணத்தை ஒரு நிரந்தர உண்மையாவே மாத்திடுது. ஓ, இதத்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி, இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இத உடைக்கணும்னா அதே நரம்பு பாதைகளை வேற வார்த்தைகளால நாம ரீரைட் பண்ணணும். நான் இதுக்கு லாயக்கு இல்ல அப்படிங்கிற குரல் கேட்கும் போதெல்லாம் நாம வேற ஏதாவது பாசிட்டிவா சொல்லணுமா? கிட்டு வலுவடைஞ்சிட்டு இருக்கேன், ஐ எம் லேர்னிங் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்ல பழகணும். இது மூளைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ரீப்ரோகிராமிங் கமாண்ட். அதாவது மூளையோட நரம்பு பாதைகளை நம்ம வார்த்தைகளால நாமே ரீவயரிங் பண்றோம். இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இப்படி எண்ணங்களை சீரமைச்ச அப்புறம் ஒரு வேலையில முழுமையா கவனத்தை குவிக்க, அதாவது ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க வேற ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இந்த கவனம் அப்படிங்கிறது ஒரு மாயமான் மாதிரி இருக்கு. நினைச்ச உடனே வந்துட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நாம தான். கவனச்சிதறலுக்கு மூல காரணமே நாம பல விஷயங்களுக்கு கதவை திறந்து வைக்கிறது தான். இப்போ நீங்க ஒரு பெரிய ரூம்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ரூம்ல 10 கதவுகள் இருக்கு. சரி, அந்த 10 கதவுகளும் திறந்திருந்தா என்ன ஆகும்? வெளியில இருக்கிற அத்தனை சத்தமும் தூசியும் காத்தும் உள்ள வரும். உங்களுக்கு எது முக்கியம்னே தெரியாது. கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். 9 கதவுகளை முழுமையா மூடிட்டு ஒரே ஒரு கதவை மட்டும் திறந்திருக்கிறது தான் உண்மையான கவனம். ஆனா நாம என்ன செய்றோம்? வேலை செஞ்சுக்கிட்டே மொபைல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், இமெயில்ல ஒரு மெசேஜ்னு 10 கதவுகளையும் திறந்து வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோக்கஸ் வரலன்னு புலம்புறோம். நீங்க சொல்ற இந்த 10 கதவுகள் உருவாகம் ரொம்ப ஆழமா இருக்கு. இதுக்காக தான் மென்டல் ஃபாஸ்டிங், அதாவது மனவிரதம் பண்ண சொல்றாங்களா? ஆமா, அதுக்காக தான். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா ஸ்டைலா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பாருங்க, டெக்னாலஜி நிறைஞ்ச அந்த உலகத்துல மொபைல் போனை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு எல்லா நோட்டிபிகேஷனையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முனிவர் மாதிரி உட்கார்றது அவ்வளோ ஈஸியானா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். என் வேலைக்கு மொபைலும் இமெயிலும் தேவைப்படுது. நான் எப்படி அதெல்லாம் கட் பண்ண முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். டெக்னாலஜியை முழுசா தூக்கி போடணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. அத எந்த ரிசர்ச்சரும் சொல்லவும் இல்ல. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேற. என்னது? கவனம் அப்படிங்கிறது தானா எங்கிருந்தோ வந்து நம்ம மேல ஊத்துற ஒரு அருவி கிடையாது. அது நாம ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்க வேண்டிய ஒரு எல்லை, ஒரு ப்ரொடெக்டட் பவுண்டரி. ஓகே. நீங்க 24 மணி நேரமும் உலக நடப்புகள்ல இருந்து கட்டாகிக்க வேண்டாம். ஆனா தினமும் ஒரு 90 நிமிஷம் இல்லனா குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாவது எந்த கவனச்சிதறலும் இல்லாத டீப் ஒர்க் பண்ணியே ஆகணும்.
அந்த நேரத்துல உங்க போன் வேற ரூம்ல தான் இருக்கணும். அந்த 90 நிமிஷம் மட்டும் ஏன் அவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? நடுவுல ஒரு இமெயில் மட்டும் பார்த்துட்டு திரும்ப வேலையை கண்டினியூ பண்ணலாமே? அங்கதான் அட்டென்ஷன் ரெசிடியூ, அதாவது கவன எச்சம் அப்படிங்கிற சைக்காலஜி சிக்கல் வருது. நீங்க ரொம்ப டீப்பா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் உங்க போனை எடுத்து ஒரு மெசேஜ் படிச்சுட்டு திரும்பினா கூட உங்க கவனம் முழுசா திரும்பி வராது. வாவ், நிஜமாவா? ஆமா, உங்க மூளையோட ஒரு பகுதி அந்த மெசேஜ் பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த முழுமையான கவனத்தை திரும்ப கொண்டு வர உங்க மூளைக்கு குறைஞ்சது 20 நிமிஷம் வரைக்கும் ஆகுமா. ரிசர்ச் அப்படிதான் சொல்லுது. 20 நிமிஷமா? ஆமா, அதனால தான் அந்த 90 நிமிஷங்களை ரொம்ப புனிதமா பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அட்டென்ஷன் ரெசிடியூ, ஒரு சின்ன மெசேஜ் நம்மளோட 20 நிமிஷம் ஃபோக்கஸை முழுங்கிடுதுங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான உண்மைதான். சரி, மொபைலை வேற ரூம்ல வச்சுட்டு முழு கவனத்தோட ஒரு வேலையை தொடங்குறோன்னே வச்சுப்போம். ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த வேலை ரொம்ப கஷ்டமா மாறுது, மூளை டயர்ட் ஆகுது. போதும்பா, இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமே. அந்த தடையை எப்படி சகிப்புத்தன்மையோட, அதாவது என்டியூரன்ஸோட ஃபேஸ் பண்றது? இங்க தான் மென்டல் ஸ்ட்ரென்த்தோட அடுத்த கட்டமே ஆரம்பமாகுது. ஒரு பேசிக் ரூல் இருக்கு. சௌகரியம் எப்பவுமே வளர்ச்சியை அழிச்சிடும். கம்ஃபர்ட் கில்ஸ் ப்ரோக்ரஸ். ஓ, கம்ஃபர்ட் கில்ஸ் ப்ரோக்ரஸ். ஆமா, மனுஷ மூளை பரிணாம வளர்ச்சியின்படி பாத்தீங்கன்னா எனர்ஜியை சேமிக்கவே பழகிருக்கு. அதனால தான் கஷ்டமான ஒரு வேலை வரும்போது அதுல இருந்து தப்பிக்க பாக்குது. அந்த நேரத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டியதுதான் 15 நிமிட விதி, 15 மினிட் ரூல். 15 மினிட் ரூலா? அது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க ஜிம்ல வெயிட் தூக்கும் போதோ இல்லனா ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எழுதும் போதோ நான் இதை விட்டுற போறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணும். அப்போ சரி, நான் இதை நிப்பாட்டிடுறேன், ஆனா இன்னும் கரெக்டா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நிப்பாட்டுறேன் அப்படின்னு மூளைக்கு ஒரு கண்டிஷன் போடுங்க. வெயிட் வெறும் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா செய்யறதுனால மூளையில அப்படி என்ன பெரிய மாற்றம் நடந்துற போகுது? இது மூளையை ஏமாத்துற ஒரு செம்ம ட்ரிக் ஆக்சுவலா. எக்காலத்துக்கும் கஷ்டப்படணும்னு நினைச்சா மூளை பயப்படும். ஆனா அப்படா இன்னும் 15 நிமிஷத்துல நமக்கு ரெஸ்ட் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூளையோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். ஓஹோ. அது மட்டும் இல்ல, மூளை எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த வேலையோட ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள போயிடுவீங்க. அதாவது அந்த வேலையில ஒன்றிடுவோம். கரெக்ட். அந்த டைம் முடிஞ்சப்புறம் உங்க மூளை தானாவே அந்த வேலையை தொடர்ந்து செய்ய சொல்லும். இது மாதிரி குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது, லிஃப்ட் யூஸ் பண்ணாம படிகள்ல ஏறுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்களை நாமே தேடி போய் பழகணும். சின்ன சின்ன கஷ்டங்களை நாமே தேடி போகணுமா? ஆமா, இது உங்க மனசுக்கு மைக்ரோ ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற மன உறுதியை கொடுக்கும். சின்ன சின்ன வலிகளை தாங்குற மூளை தான் லைஃப்ல பெரிய வலிகள் வரும்போது உடைஞ்சு போகாது. ரொம்ப அருமையான விளக்கம். வலிய நாமே தேடி போய் பேஸ் பண்றது மூளைய நல்லா ட்ரெயின் பண்ணும். சரி, இப்போ சகிப்புத்தன்மை வந்துருச்சு. அடுத்தது முடிவெடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங். நிறைய பேர் ஒரு முடிவெடுக்க ரொம்ப தயங்குறாங்க. இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சே பல வாய்ப்புகளை நழுவ விடுறாங்க. அந்த தயக்கத்தை எப்படி உடைக்கிறது? பாத்தீங்கன்னா, தயக்கம் அப்படிங்கிறது தோல்வியை விட ரொம்ப கொடிய ஒரு நோய். இதுக்கான சயின்டிபிக் சொல்யூஷன் தான் 5 வினாடி விதி, 5 செகண்ட் ரூல். 5 செகண்ட் ரூல் மெல் ராபின்ஸ் சொல்றது தானே? எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுனா 5 வினாடிக்குள்ள நீங்க அந்த செயலுக்கான முதல் அடியை எடுத்து வச்சிரணும். ஏன் 5 செகண்ட்ஸ் தெரியுமா? ஏன்? ஒரு புது யோசனை தோன்றி 5 செகண்ட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா மூளையோட பாதுகாப்பு வளையம் உடனே ஆக்டிவேட் ஆயிடும். இது ரொம்ப ஆபத்து, இதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்கு, மக்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னு 100 காரணங்களை அடுக்கி உங்களை செயல்பட விடாம முடக்கிடும். அப்போ மூளை அந்த பயத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நாம காரியத்துல இறங்கிடணும். கரெக்ட். இதை நீங்க சொல்லும்போது எனக்கு வீடியோ கேம் விளையாடுறது தான் ஞாபகத்துக்கு வருது. நாம ஒரு வீடியோ கேம்ல ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தோத்துட்டா உடனே அந்த கேமை தூக்கி போடுறது இல்லையே. கண்டிப்பா இல்ல, திரும்ப ஆடுவோம். ஆமா, அடுத்த தடவை விளையாடும்போது ஓஹோ, இந்த இடத்துல ஒரு பொறி, ஒரு ட்ராப் இருக்கு, இதை தாண்டி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவனமா விளையாடுறோம்ல. ரியல் லைஃப்லயும் ஒரு முடிவு எடுத்து அதனால ஒருவேளை தோல்வி வந்தா அதையும் இந்த வீடியோ கேம் மாதிரி தான் அப்ரோச் பண்ணணுமா? அது மிக சரியான அப்ரோச். இதை இன்னும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க நம்ம கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது கவனக்குறைவா தப்பான ரூட்ல திரும்பிட்டா ஜிபிஎஸ் என்ன செய்யுது? ரூட்டை மாத்தி காட்டும், ரீகால்குலேட்டிங் சொல்லும். ஆமா, அது உடனே நீ ஒரு முட்டாள், உனக்கு வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னு உங்களை திட்டுறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க இப்போ இருக்கிற இடத்துல இருந்து உங்க டெஸ்டினேஷனுக்கு எப்படி போறதுன்னு உடனே புது பாதையை ரீகால்குலேட் பண்ணுது. தோல்வியும் அப்படிப்பட்ட ஒரு டேட்டா தான். ஜிபிஎஸ் நம்மள திட்டுறதில்ல,
ஆனா நாம லைஃப்ல ஃபெயில் ஆகும்போது நம்மள நாமே ரொம்ப கடுமையா திட்டிக்கிறோமே. அதத்தான் நாம முதல்ல மாத்தணும். ஒரு தோல்வி நடந்த முதல் 10 நிமிஷத்துல எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம ஃபேக்ட்ஸ், அதாவது உண்மைகளை மட்டும் ஆராயிற ஒரு போஸ்ட் ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, லாஜிக்கா யோசிக்கணும். ஆமா, நான் ஏன் தோத்தேன், என் பிளான்ல என்ன தப்பு அப்படின்னு பார்க்கணும். ஒரு ட்ரெயின் ஆகாத மைண்ட் தோல்விய தனக்கு நடந்த தனிப்பட்ட அவமானமா எடுத்துக்கிட்டு அப்படியே முடங்கி போயிடும். ஆனா ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட மனம் தோல்விய அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஃபீட்பேக்கா, ஒரு டேட்டாவை மட்டும்தான் பார்க்கும். தோல்வி அப்படிங்கிறது தனிப்பட்ட அவமானம் இல்ல, அது ஒரு டேட்டா. இதை நான் கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். சரி, இது வரைக்கும் நாம பல விஷயங்களை ரொம்ப டீப்பா பார்த்துட்டோம். ஆமா, லேசர் மாதிரி இலக்க குவிக்கிறது, 3 செகண்ட் மூச்சு பயிற்சி மூலமா வேகஸ் நரம்பு தூண்டுறது, 90 நிமிஷம் டீப் ஒர்க், 15 மினிட் சகிப்புத்தன்மை, ஜிபிஎஸ் மாதிரி தோல்வியை டேட்டாவா பார்க்கறதுன்னு நிறைய பார்த்துட்டோம். ஆனா இதை நான் இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் வழக்கம் போல என் பழைய ஆளாவே மாறிடுறனே. ஒவ்வொரு நாளும் என்னால் இதுக்காக போராடிட்டு இருக்க முடியாது. உண்மைதான். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் டெம்பரரியா இல்லாம என்னோட ஆழமான அடையாளமாவே, அதாவது ஐடென்டிட்டியாவே மாறணும் இல்லையா? அதுக்கு என்ன வழி? இதுதான் இந்த முழு பயணத்தோட ஃபைனல் அண்ட் ரொம்ப ஆழமான கட்டம். சைக்காலஜில ரொம்ப பிரபலமான ஒரு கோட் இருக்கு. நீங்க எப்பவுமே உங்க இலக்குகளோட உயரத்துக்கு போறதில்ல, மாறா உங்களோட அடையாளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க சரிஞ்சு வரீங்க. யூ ஃபால் டு த லெவல் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. ஓ, அப்போ முதல்ல என் ஐடென்டிட்டியை மாத்தணும். எக்ஸாக்ட்லி. முதல்ல உங்க அடையாளத்தை மறுசீரமைக்கணும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ற மொழியோட பங்கு ரொம்ப பெருசு. மொழி எப்படி அடையாளத்தை மாத்தும்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நம்ம மூளை எப்பவுமே காக்னிட்டிவ் டிசானன்ஸ்னு சொல்றேன், அந்த மன முரண்பாட்டை அவாய்ட் பண்ண தான் பார்க்கும். நீங்க உங்களை நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா உங்க மூளை அந்த அடையாளத்தை உண்மையாக்கவே தான் வேலை செய்யும். ஓகே. அதுவே நான் டிசிப்ளினா இருக்க பழகிட்டு வர ஒருத்தன் அப்படின்னு உங்க லாங்குவேஜை மாத்தும்போது மூளை உங்க ஆக்ஷன்ஸையும் அந்த புது அடையாளத்துக்கு ஏத்த மாதிரி மாத்த ஆரம்பிக்கும். வாவ், வார்த்தைகளை மாத்தின ஆக்ஷன் மாறும். ஆமா, இத மெயின்டைன் பண்ண தொடர் பயிற்சி, ரெப்பிட்டிஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க மனசுக்கு ஒரு 3 முக்கிய பழக்கங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. அது புக் படிக்கிறதா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், இல்ல எக்ஸசைஸா கூட இருக்கலாம். சரி, ஒரு 3 கோர் ஹேபிட்ஸ். இதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எக்காரணம் கொண்டும் தொடர்ந்து 2 தடவை அந்த பழக்கத்தை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நெவர் ஸ்கிப் ட்வைஸ். ஒரு நாள் மிஸ் பண்ணலாம், அது மனித இயல்பு. ஆனா அடுத்த நாளும் அதை நீங்க செய்யலன்னா நீங்க ஒரு புது தப்பான பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓஹோ, நெவர் ஸ்கிப் ட்வைஸ். ஆனா இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. தினமும் அதே 3 பழக்கங்களை அதே நேரத்துல திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல பயங்கரமான சலிப்பு, அதாவது போரமே. மனுஷ மனம் எப்பவுமே ஒரு சுவாரஸ்யத்தை தேடுற ஒண்ணு தானே. இந்த சலிப்பை நம்ம ஏன் ஏத்துக்கணும்? புதுசா ஏதாவது பண்ணலாமேன்னு தோணுமே. ரொம்ப பிரமாதமான கேள்வி. இந்த இடத்துல தான் பலரும் தோத்து போயிடுறாங்க. இதுக்கான காரணம் உங்களோட ஈகோவுக்கும் உங்களோட புது அடையாளத்துக்கும் நடுவுல நடக்கிற மோதல் தான். ஈகோவுக்கும் அடையாளத்துக்கும் மோதலா? ஆமா, நம்ம ஈகோ எப்பவுமே புதுசு புதுசான விஷயங்களையும் உடனடி சுவாரஸ்யங்களையும் தேடிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும் அதுக்கு. ஆனா உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும்தான் விரும்பும். ஓ, உலகத்தோட மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எப்பவுமே பயங்கர உற்சாகத்தோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க செம்ம போர் அடிக்கிற அந்த நாட்களிலும் கூட தங்களுக்கு சரியான செயலை தொடர்ந்து செய்ய பழகணுங்க. போர் அடிச்சாலும் தொடர்ந்து செய்வாங்க. எக்ஸாக்ட்லி. எந்த சுவாரஸ்யமும் இல்லாத போதும் ஒரு விஷயத்த செய்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க மூளையோட நரம்பு பாதைகளை பெர்மனண்டா மாத்தி அமைச்சு அது உங்களோட உண்மையான இயல்பாவே மாத்துது. சலிப்பை தாண்டி சேருது தான் அடையாளத்தை நிரந்தரமாக்கும்னு சொல்றீங்க. கிரேட். இந்த அலசலோட ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த மென்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமானதுன்னு இப்ப முழுமையா உணர முடியுது. ரொம்ப சந்தோஷம். சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? ஷூர். 10 கதவுகள்ல 9 கதவுகளை அடைச்சிட்டு 3 இலக்குகள்ல கவனத்தை குவிக்கிறது, எதிர்பாராத அட்டாக் வரும்போது 3 செகண்ட் மூச்சு பயிற்சி மூலமா மூளையோட பயத்தை ஆஃப் பண்றது, அப்புறம் 90 நிமிஷம் டீப் ஒர்க், 15 நிமிட சகிப்புத்தன்மை, தோல்வியை ஒரு ஜிபிஎஸ் மாதிரி டேட்டாமா பார்க்கறது. அப்புறம் அந்த நெவர் ஸ்கிப் ட்வைஸ் ரூல். ஆமா, ஃபைனலா எக்காரணம் கொண்டும் ஒரு பழக்கத்தை தொடர்ந்து 2 தடவை ஸ்கிப் பண்ணாம நம்ம அடையாளத்தையே மாத்துறது.
மொத்தத்துல வலிமையான மனம் எங்கேயோ ரெடிமேடா கிடைக்கிறது இல்ல, அது ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற மையக் கருத்தை இன்னைக்கு நாம ரொம்ப ஆணித்தரமா பதியளிச்சிட்டோம். உண்மைதான். இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க இப்போ எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களோட அடுத்த ஆக்ஷன் எந்த இடத்துல இருந்து வரப்போகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணலாம். ம். அது உங்களோட பழைய பயந்து போன அடையாளத்துல இருந்து வரப்போதா, இல்ல நீங்க புதுசா கட்டமைக்க நினைக்கிற அந்த வலிமையான அடையாளத்துல இருந்து வரப்போதா, அந்த சாய்ஸ் உங்க கையில மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கிட்டேன்னு இல்ல. மிக சிறப்பான சிந்தனை. உங்களோட தற்போதைய அடையாளம் அப்படிங்கிறது கடந்த காலத்துல நீங்க திரும்ப திரும்ப நினைச்ச எண்ணங்களோட தொகுப்பு மட்டும்தானா? ஆமா. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க யாரா மாற நினைக்கிறீங்களோ அந்த புது மனுஷனா மாறுறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் எந்த புது எண்ணத்தை உங்களோட முதல் எண்ணமா திரும்ப திரும்ப நினைக்க போறீங்க? ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ் அலசலை நாம நிறைவு செய்வோம். கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.